السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், அதாவது இந்த துஆவை நாம் இரவு தூங்குவதற்கு முன் 7 தடவைகள் இந்த துஆவை ஓதுவோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கனவுகளை அல்லாஹ் நனவாக்கி தருகின்றான். நாம் நினைத்த காரியங்களை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இருக்கின்றது. நாம் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சிறந்ததை நமக்கு வழங்குவான். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்று தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கின்றது. நாம் யக்கீனோடு இஹ்லாஸோடு இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவான். என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம فاطر السماوات والأرض عالم الغيب والشهادة رب كل شيء ومليكه أشهد أن لا إله إلا أنت أعوذ بك من شر نفسي ومن شر الشيطان وشركه. மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். اللهم فاطر السماوات والأرض عالم الغيب والشهادة رب كل شيء ومليكه أشهد أن لا إله إلا أنت أعوذ بك من شر نفسي ومن شر الشيطان وشركه என்ற இந்த துஆவை நாம் 7 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.